ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு நல்லா பீல் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு அண்ட் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. வாங்க எப்படி பண்ணுறன்ற பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரையில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கிறோம். பூண்டு போட்டுட்டு நம்ம கட் பண்ண வந்த உருளைக்கிழங்கு போட்டுருவோம். உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயிலே இப்படி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா கிண்டி நல்லா பிடிக்காமல் வேக வச்சு வச்சுக்கணும். நல்லா அப்படி வெந்து வரையில் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படியே போட்டிங்கன்னா தான் உப்பு நல்லா சார்ந்து வரும் உருளைக்கிழங்குல. நல்லா இப்போ 3/4 வேக்காடு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா போட்டுடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபயர் சிம்லேயே வச்சுடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும். நல்லா போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வேக விட்டுருங்க. வாங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணால் அழகான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கூகன் கிச்சன்.